ஓபிசி இளைஞர்களுக்கு திறமைகள் இருந்தும் அவர்கள் முன்னேற சரியான வாய்ப்புகளும் ஊக்கமும் கிடைப்பது இல்லை என்று ராகுல் காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜவுளி வடிவமைப்பு துறையில் ஒரு ஓபிசியை ஒருபோதும் முதலிடத்தில் சந்தித்தது இல்லை என இந்த துறையில் தனது திறமையின் அடிப்படையில் தொழிலை கட்டியெழுப்பியுள்ள விக்கி என்ற இளைஞர் தன்னிடம் தெரிவித்தார். அவரது தொழிற்சாலையில் உள்ள கைவினைஞர்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கடினமாக உழைத்தும் அவர்களின் பொருளாதார நிலைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மற்ற தொழில்களைப் போலவே ஜவுளி மற்றும் ஃபேஷன் துறையிலும் பிற்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம், கல்வி கற்பதற்கான வாய்ப்பு உள்ளிட்டவை மறுக்கப்படுகிறது. விக்கி போன்ற இளைஞர்கள் திறமையானவர்களாகவும் கடின உழைப்பாளர்களாகவும் இருந்தாலும் அவர்களுக்கு முன்னேற சரியான வாய்ப்புகளும் ஊக்கமும் வழங்கப்படுவது இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திறமையுள்ள இந்திய இளைஞர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றனர் என்றும், விக்கியை போன்ற திறமையான நபர்கள் முன்னேறுவதற்கான வழியை உருவாக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். ஆனால் 12 மணி நேர வேலை பார்ப்பதே தொழிலாளர் சட்டத்திற்கு விரோதமானது. ராகுல் காந்தி குறிப்பிட்ட விக்கி என்பவரின் நிறுவனத்தில் 12 மணி நேரம் வேலை வாங்கினால் அதைத்தானே கண்டிக்க வேண்டும் என்று மாற்றுக் கட்சியினர் விமர்சனம் முன்வைத்துள்ளனர்.